தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா கூட்டத்தில் திரு விஜய் அவர்கள் பேசி முடித்தவுடனேயே தந்தி தொலைக்காட்சி உட்பட சில தொலைக்காட்சிகள் தொலைபேசி வாயிலாக அழைப்பு விடுத்து கருத்து கேட்டபோது அப்போதே நான் குறிப்பிட்டேன், திரு விஜய் அவர்களுடைய பேச்சும் சரி, அந்த கட்சியினுடைய மாநாட்டில் கூட்டத்தில் பேசப்பட்ட பேச்சுக்களும் சரி, மிக தெளிவாக உணர்த்துகிற ஒரு செய்தி. முதல் பார்வையாக இதில் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏமாற்றம் அல்லது பின்னடைவு என்பதுதான். அதிமுக விஜய் கட்சியை நம்பித்தான் வலுவான கூட்டணி வரப்போகிறது என்று கூறிக்கொண்டிருந்தது. ஏனென்றால் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் கூறி வந்தார்கள். அப்படியானால் வேறு யார் வலுவான கூட்டணி? இருக்கின்ற கட்சி தேமுதிக மட்டும்தான். ஆக அதிமுக விஜய் கட்சியை தான் பெரிதும் எதிர்பார்த்தது. அதற்கு அடுத்த நிலையில் தான் பாமகவை எதிர்பார்த்தது. இப்போது விஜய் வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று எப்படி பார்க்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், ஈவந்தோ பிரசாந்த் கிஷோர் டிசம்பரில் நிலைமை மாறலாம் என்று சொன்னாலும் கூட 67 77 நாங்கள் திரும்ப படைப்போம் என்றால் என்ன அர்த்தம்? ஆட்சியை நிறுவுவோம் என்றுதான் பொருள். மாநாட்டிலேயே ஏற்கனவே சொல்லிவிட்டார், நம் தலைமையில் சில கட்சிகள் சேரலாம் அல்லவா, அவர்களுக்கும் பங்கு கொடுக்க வேண்டும் அல்லவா என்ற வசனம் எல்லாம் பேசினார். ஆகவே விஜய் தலைமையில் கூட்டணி என்பதை விஜய் 2ஆம் முறை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இது ஒரு செய்தி. அந்த கட்சியினுடைய தீவிர வகுப்பாளர்கள் 2-3 பேர் இருக்கிறார்கள். ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, போதாத குறைக்கு ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் என்று இருக்கிறார்கள். அதிலே ஆதவ் அர்ஜுனா என்ன பேசினார்? 40 சீட்டு கேட்டு வாங்குவதற்காக நாங்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னார். அது யாருக்கு நேரடியாக சொல்லப்பட்ட செய்தி? அதிமுகவுக்கு சொல்லப்பட்ட செய்தி. ஆகவே விஜய் ஆட்சி அமைப்பது குறித்து அந்த கனவில் அல்லது அந்த நோக்கத்தில் இருக்கிறார். சுற்றுப்பயணம் போனவர்கள் கூட்டத்தை பார்த்து மேலும் அவர் பிரமிப்போடு அதே நிலைப்பாட்டை தான் தொடர்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதிமுகவிடம் போனால், சொல்ல போனால் இவர்கள் கற்பனை செய்வது போல, விஜய் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் கற்பனை செய்வது போல பாதிக்கு பாதி எல்லாம் நடக்கவே நடக்காது. அவர்கள் ஆதவ் அர்ஜுனா சொல்லியது போல 40 45 தான் நிறுத்துவார்கள். தனித்து போட்டிங்கிற நிலை தான் தொடரும்னு கருதுறீங்க? தனித்து போட்டி அல்லது திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் வருமா என்ற எதிர்பார்ப்பில் விஜய் தலைமையில தான் கூட்டணி அமையுமே தவிர அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு கம்மிங்கிறது உங்க அனுமானம்? அதிமுக கூட்டணியில் இவர்கள் பலமான எதிர்பார்ப்புகளுடன் நுழைவதற்கு வாய்ப்புகள் குறைவு என்று பார்க்கிறேன். குறைந்தபட்சம் ஒரு 80 தொகுதி கூட இல்லாமல் இவர்கள் ஒப்புக்கொள்வதற்கான வாய்ப்பு குறைவு. அதே போல தேர்தலுக்கு முன் துணை முதலமைச்சர் என்றெல்லாம் கேட்பதற்கான வாய்ப்பும் குறைவு. நீங்கள் எப்படி பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய நேர்காணல் வைத்திருக்கிறீர்களோ அதே போல அதிமுக தரப்பின் நேர்காணலும் செவ்வாய்க்கிழமை என்று வரப்போகிறது. விஜய்க்கு அதற்கு நேர்மாறான பதிலை கொடுத்திருக்கிறார்கள்.